என்னாச்சு சித்தப்பா? கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நாம கோயிலுக்கு போகலையா? பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் பெண்டிங் ஆயிடுச்சு ஜுன்னு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். அம்மா வேற இங்க இல்ல. அவங்க எப்போ வருவாங்க? அம்மா டைரக்டா கோயிலுக்கு வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்ப சரி, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, நீ வரதுக்குள்ள என் ஒர்க்க கூட நான் முடிச்சு வச்சிடுறேன். சரிங்க சித்தப்பா. அர்ஜுன், என்னடா இதெல்லாம்? மித்ரா குடும்பத்துல லக்ஷ்மி சம்யுக்தாவா இருக்கும்போது உன் கூட அவ எப்படி கோயிலுக்கு வருவா? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குதுமா. ஆனா என்கிட்ட இன்டைரக்டா ஜுன்னுவை கூட்டிட்டு கோயிலுக்கு வரணும்னு சொல்லி இண்டிகேஷன் கொடுத்துருக்கா. ஒரு பக்கம் சம்யுக்தா மாதிரி, இன்னொரு பக்கம் லட்சுமி மாதிரி. எப்படா அவளால மேனேஜ் பண்ண முடியும்? எந்த ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருமே. நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் பிரயோஜனம் இல்லாம வீணா போயிடுமேப்பா. லக்ஷ்மி அவசரப்பட்டு அந்த மாதிரி தப்ப செய்ய மாட்டாமா. அவ அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா வர சொல்றான்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன ஒண்ணு, ஒரு பக்கம் லக்கியவும் இன்னொரு பக்கம் ஜின்னுவையும் எப்படி மேனேஜ் பண்ணுவான்னு பார்க்கணும். ஆனா லக்ஷ்மிக்கு துணையா தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. என்னமோ அர்ஜுன், லக்ஷ்மியை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குடா. அந்த ஆண்டவன் இவளுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே அவளை அழ வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்பவாவது அவளுடைய வாழ்க்கையில அந்த கடவுள் நல்லது செய்வாருன்னு நினைச்சா. இன்னமும் கடவுள் எவ்வளவோ பரீட்சை வைக்கிறாரே. பொண்ணுங்களை பூமாதேவிக்கு சமமா பார்ப்பாங்க. அந்த பூமாதேவி கிட்ட இருக்கிற பொறுமையும் தைரியமும் நம்ம லக்ஷ்மி கிட்டையும் இருக்குமா? நீ சொன்னது கூட சரிதான்ப்பா. என்னைக்காவது ஒரு நாள் லக்ஷ்மியோட வாழ்க்கை மாறும் நான் நம்புறேன். அந்த ஆண்டவன் லக்ஷ்மியை ஆசீர்வதிச்சு அவ வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். வரும்மா, நீங்க சொன்ன அந்த நாள் கண்டிப்பா வரும். பாத்துக்கிட்டே இருங்க. ஆண்டி, இப்ப லக்ஷ்மியோட பெருமையை பத்தி பேசுறது ரொம்ப அவசியமா? ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு மனிஷா. பொய் சொல்ற மாதிரி இருந்தாதான் யோசிச்சு சொல்லணும். உண்மை ஒரு சில நேரத்துல இப்படி நம்மள மீறி வெளியே வரும் மனிஷா. அது வரலனாலும் அந்த கடவுளே கண்டிப்பா அதை வெளியே வரவே பாரு மாம். ஆமா, எப்படியும் மாம் சொன்னது உண்மைதானே மனிஷா? என் அண்ணனுக்காக அண்ணி எவ்வளவு செஞ்சாங்கன்னு நீ பாக்கலையா? அண்ணனை நினைச்சு அவங்க எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? போத நிறுத்துறீங்களா? இப்ப ஒவ்வொருத்தரா லக்ஷ்மியோட புகழ பாடிக்கிட்டு இருக்கீங்க. பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வேண்டுதலை முடிக்கிறத பத்தி யோசிங்க. இங்க பாருங்க, நீங்க தோஷத்துக்கு நிவாரணம் கேட்டேன். நானும் அதை சொல்லிட்டேன். செய்யறதா வேண்டாமங்கிறது உங்க விருப்பம். ஆனா புரோகிதரே, ஒரு சில சமயம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தர் வந்து பூஜை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஏதாவது பண்ணலாமா? ஒரு சில நேரங்கள்ல முடியாத நிலைமை வர்றப்பதான் அந்த மாதிரி செய்வாங்கம்மா. ஏன் அவளுக்கு பதிலா நீங்க செய்ய போறல? அம்மாடியோ, எனக்கும் என் புருஷனுக்கும் மூட்டு வலி இருக்கு. எங்களால முடியாதுங்க. தேவயானி, நீ ஏதாவது? வாய்ப்பே இல்ல, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த அமெரிக்க பொண்ணால கண்டிப்பா செய்ய முடியாது. மனிஷா, என் பொண்ணுக்காக நீ அதை பண்றியா? ஆக்சுவலா உங்க கண்ணுக்கு நான் பார்க்க எப்படி தெரியறேன் ஆண்டி? ஐயோ, அவ்வளவு எதுக்கு குஷி? மித்ராவுடைய மனைவி லக்ஷ்மி மித்ராவுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா தெரியுமா? மித்ராவுக்கு வந்த ஒவ்வொரு கண்டத்துல இருந்தும் அவதான் காப்பாத்தினா. என்னாச்சுடா? உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி அவங்க உயிரை பணைய வச்சுட்டாங்கண்ணா. உன்னோட உடம்புல அந்த பாம்பு விஷயம் ஏறக்கூடாதுன்னு விஷத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. அதனால இப்ப அண்ணியோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு. என்ன நீ காப்பாத்தணுங்கிறதுக்காக ஓ உயிரே நீ பணயமா வைப்பியா? என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீங்க தான் மித்ரா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா
என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வேனே தவிர ஏன் மூலமா இந்த குடும்பத்துக்கு நான் எந்த தீங்கையும் செய்ய மாட்டேன். என்ன மித்ரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்யுக்தா. பழைய விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? அந்த ஞாபகங்கள் உங்க மனசுக்கு நெருக்கமானதா? கொஞ்சம் அந்த மாதிரி தான். அது உங்க மனச காயப்படுத்தக்கூடிய விஷயங்களா இல்லைன்னா உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களா? மனசுக்கு சுமையா இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்க சித்தி சொன்ன மாதிரி லக்ஷ்மி உங்களுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா? அவ்வளவு பூஜைலாம் செஞ்சிருக்காங்களா? உங்களை காப்பாத்தணும்னு துடிப்பாங்களா? தேவயானி சித்தி சொன்னதெல்லாம் கம்மிதான். உண்மையை சொல்லணும்னா லக்ஷ்மி என் மேல வச்சிருந்த அன்பு அளவு கடந்தது. அப்படின்னா உங்களுக்காக லக்ஷ்மி இவ்ளோ செஞ்சிருக்கா? உங்க நல்லதுக்காக லக்ஷ்மி எவ்வளவோ போராடி இருக்கா. அப்படிப்பட்டவ உங்களை ஏமாத்திட்டான்னு உங்களால எப்படி நம்ப முடியுது? உங்களுக்கு துரோகத்தை பண்ணிட்டு அவ போயிருக்கான்னு சொல்லும் போது எப்படி அதை நம்பினீங்க? ஜானு, என்ன விவேக்? ஏதோ மிராக்கிள் நடக்க போகுதுன்னு தோணுது. நம்ம மேரேஜ்க்கு இவன் நம்ம பண்ற இந்த ப்ரொடெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எதுக்கு? நானும் குஷியும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயத்த நாம 2 பேரும் சேர்ந்து செய்யறோம். அப்படின்னா அந்த கடவுளுக்கே என்னையும் குஷியும் ஒன்னாக்குறது பிடிக்கல போல. அதான் உன்னையும் என்னையும் சேர்க்கறதுக்கு இப்படி வழிகாட்டி இருப்பாருன்னு தோணுது. என்னமோ விவேக், நம்ம எது மேலேயாவது ரொம்ப நம்பிக்கை வைக்கும் போதுதான் அந்த நம்பிக்கை நடக்காம போகுது. அதான் என்னோட பயம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கடக்கும் போது நீ ஒவ்வொரு மைலும் என்னை விட்டு தூரமா போயிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. குஷி உனக்கு நெருக்கமாகும் போது நமக்குள்ள இருக்க நெருக்கம் தூரமாயிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது. சேச்சே, இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. என்னோட 6th சென்ஸ் எனக்கு சொல்லுது, கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். என்ன இது? புரோஹிதர் என்ன சொன்னாரு? நல்ல பக்தியோட பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னாரு. இப்படி டைம் பாஸ் பண்ணக்கூடாது. விவேக், ஜானு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. இனி என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் நடக்கும்னு நினைச்சுக்கோங்க. கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன புரியுதா? தேங்க்யூ சோ மச் அண்ணி. சரி சரி, நீங்க போயிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருங்க.